காலத்தில் எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா, அவர் அப்படியே ஆலயத்தை வளமாக சுற்றி வருகிறார், அந்த மலையை பார்த்து வணங்குகிறார். அந்த இந்த மலைகளில் காலத்தி மலை எது என்று சொல்லி அடியார்கள்ட்ட கேட்குறார். இதுதான் காலத்தி மலை, கண்ணப்பர் வழிபாடு செய்த அந்த காலத்தி மலை இதுதான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படியே அந்த மலையை வணங்கி கொண்டு அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகிறார். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்கிறார். வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய கண்ணப்பரை வணங்குகிறார். அந்த ஒரு வழிபாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சலா தலா சோபானத்தால் ஏறி வாழ்ந்தமையோர் குழா நெருங்கு மணிநீல் வாயில் சூழ்ந்து வலங்கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி குவித்த செங்கை கொண்டு எழுந்து வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா காலத்திநாதரை வணங்கினார், அப்படி கும்பிட்ட பயன் காண்பார் போல். இப்போ சிவபெருமான் ஒரு கோயிலுக்கு போனோம்னா நமக்கு வழிபாடு செஞ்சால் ஒரு பயன் வேணும் இல்லைங்களா? அந்த பயன் என்னன்னா கண்ணப்பரை பார்த்து வழிபாடு செய்தது என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பயன் எப்படி சொல்கிறார்னா, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. அப்படியே அந்த கண்ணப்பரை பார்த்து எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் அப்படின்னா, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்வார், வம்பரா வரிவண்டு மணம்நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியன்னார். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காதவர் ஞானசம்பந்த பெருமான். ஆமாம், அப்படி ஞானசம்பந்த பெருமான், யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் இப்போ கண்ணப்பரை பார்த்து எப்படி வணங்குகிறார் என்று சொன்னால், கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வணங்கினார்னு சொல்லலை, வீழ்ந்தார் அப்படின்னா